திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 31,69,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. காரம்பாக்கம் பகுதியில் நடந்த சோதனையில் மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாமல் காரில் எடுத்து வந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வருமான வரித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் எண்ணப்பட்ட அந்த பணம் பூந்தமல்லியில் உள்ள அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சேலத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பிரம்மாண்ட மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் புதிய பேருந்து நிலைய பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் இதனை தொடங்கி வைத்தார். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றிருந்த ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவியர், செவிலியர்கள் மற்றும் கடை ஊழியர்களிடம் ஆட்சியர் நேரில் நடந்து சென்று வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள SS கோட்டை சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் வங்கிகளுக்கு இடையே கொண்டு செல்லப்பட்ட 5,47,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் அதிகாரிகள் இந்த பணத்தை கைப்பற்றினர். இதேபோல காரைக்குடி அருகே கோவிலூர் சோதனை சாவடியில் வங்கி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 65 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தம் 6,12,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த பணம் காரைக்குடி கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. சென்னை RK நகர் தொகுதி திமுக வேட்பாளர் ஜான் எபினேசரை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தண்டையார்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாஜகவின் பிளாக்மெயில் மற்றும் காவி அரசியல் திராவிட மண்ணில் ஒருபொழுதும் ஈடுபடாது என தெரிவித்தார். பிளாக்மெயிலும் சரி, RSS மெயிலும் சரி, காவி மெயிலும் சரி, தமிழ் மண்ணில் ஈடுபடாது. இந்த மண்ணில் பிஜேபி தோல்வி அடைவது உறுதி. மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவது உறுதி. தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்னை ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தீவிர சோதனையில் ஒரே நாளில் 42 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்ட்ரல், எழும்பூர் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களுக்கு வந்த எக்ஸ்பிரஸ் ரயில்களில் யாரும் உரிமை கோராத நிலையில் இருந்த பைகளை சோதனையிட்ட பொழுது சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டது. புதுச்சேரி எக்ஸ்பிரஸில் 31 கிலோ கஞ்சாவும், இதர ரயில்களில் 11 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக செல்லும் குடிநீர் கேன்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டி ஆட்சியர் துர்காமூர்த்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வாக்களித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துங்கள். வாக்களிப்பது நம் ஜனநாயகத்தின் கடமை. விரலொலியில் தேசத்தின் தீர்ப்பை எழுதுவோம். புதுச்சேரியில் வாக்குப்பதிவையொட்டி மதுபான விற்பனைக்கு 3 நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி மாநிலம் முழுவதும் உள்ள 453 மதுபான கடைகளுக்கும் காவல்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மாநில எல்லைகளில் உள்ள 19 சோதனை சாவடிகளில் 24 மணி நேர கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விதிகளை மீறி மது விற்பனையில் ஈடுபட்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கலால்துறை எச்சரித்துள்ளது. திமுக வாக்குறுதியான 8,000 ரூபாய் கூப்பன் திட்டத்தில் தனிநபர் லாபம் அடைவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். அந்த 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறதோட அரசாங்கத்தோடைய பணி முடிந்து விட்டது. அதில் எப்படி அரசாங்கத்துக்கு என்ன வர முடியும்? இல்லைன்னா தனி நபர்களுக்கு எந்த லாபமும் இருக்க முடியாது. அந்த கூப்பனை வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் லாபம் கிடைக்கும். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். தருமபுரி நகர் பகுதியில் பரப்புரையை முடித்துவிட்டு மதிக்கோன் பாளையம் நோக்கி சென்றபொழுது அவரை காரை மறித்த அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். காரில் பணம் அல்லது பரிசு பொருட்கள் ஏதும் இல்லாததால் சில நிமிடங்களிலேயே அவர் செல்ல அதிகாரிகள் அனுமதித்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பரப்புரை மேற்கொண்ட சசிகலா, ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை பெற்று தந்த திமுகவை எப்படி தாய் கடக்கும் என O பன்னீர்செல்வம் கூறலாம் என வினவினார். தூக்கி எறிஞ்ச கட்சி அந்த திமுக. அம்மா மேல கேஸ் போட்ட கட்சி அந்த திமுக. இன்னைக்கு தாய் கழகத்துக்கு போறேன் நொண்டி சாக்கு சொல்றீங்களா? நீங்க யாருகிட்ட சொல்றீங்க? நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிக செல்வாக்குடன் இருக்கும் 20 தொகுதிகளில் தங்கள் கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். 20 தொகுதிகளிலும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தலை உடனடியாக ரத்து செய்து முறையான வேட்புமனுக்களை பரிசீலிக்க உட்படுத்தி அதற்கு பிறகு ஒரு நாளில் இந்த 20 தொகுதிகளுக்கும் தேர்தலை அறிவிக்க வேண்டும்.
சென்னை திருவொற்றியூரில் அதிமுக வேட்பாளர் குப்பன் 7வது வார்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது திடீர் உட்கட்சி மோதல் வெடித்தது. பிரச்சார வாகனத்தில் வேட்பாளரின் மகன் கார்த்திக் மற்றும் மாணவரணி நிர்வாகி கோகுலகிருஷ்ணன் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆவேசமடைந்த கோகுலகிருஷ்ணன் சட்டை கிழிந்த நிலையில் வாகனத்தில் இருந்து கீழே இறங்கியதால் தொண்டர்களிடையே தள்ளுமுள்ளு உருவானது. தன்னை சிலர் தாக்கிவிட்டதாக கூறி கோகுலகிருஷ்ணன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் தொகுதி அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளரும் நடிகருமான வையாபுரி பரப்புரையில் ஈடுபட்டார். அடையாளமட்டு மற்றும் நொளம்பூர் பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்ற அவர் மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி 2026 வரப்போவது அதிமுக ஆட்சி என தனது பாணியில் அடுக்குமுடியில் பேசி ரகடையாக வாக்கு சேகரித்தார். வையாபுரியின் இந்த பேச்சு அங்கிருந்த வாக்காளர்களிடையே பெரும் வரவேற்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. மதுரையில மீனாட்சி, காஞ்சியில காமாட்சி, காசியில விசாலாட்சி 2026 ஆள போறது அம்மா ஆட்சி. அதுக்கு நீங்க தான் சாட்சி. பிறந்த குழந்தை முதல் வயசான முதியோர் வரைக்கும் அத்தனை பேர் என்ன இப்படி பாக்குறீங்க? மறக்காம ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருங்க. சேலம் தெற்கு தொகுதி தாவேகா வேட்பாளர் தமிழன் பார்த்திபன் தாதகாப்பட்டி, லைன்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாய்மார்களின் காலில் விழுந்து தனக்கு ஒருமுறை வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இதேபோல் ஓமலூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் அதிகமான் காடையாம்பட்டி பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பெற்றோரிடம் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க சொல்லி சத்தியம் வாங்குமாறு சிறுவர்களிடம் கூறி நூதனமாக வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் டி கிருஷ்ணமூர்த்தி திருத்தணி கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காசிநாதபுரம், வேலஞ்சேரி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்ற அவருக்கு ஜேசிபி எந்திரத்தில் ஆபத்தான முறையில் நின்றவாறு தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சாந்தி ராமு கோத்தகிரி அருகே உள்ள அரபேனு மற்றும் தும்பூர் பகுதிகளில் தனது மனைவியுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களை சந்தித்த அவர் அவர்களின் சுமையை பகிர்ந்து கொள்ளும் விதமாக தேயிலை மூட்டைகளை தனது முதுகில் சுமந்து சென்று கொள்முதல் நிலையத்தில் இறக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதி விசிக வேட்பாளர் எழில் கரோலின் அறிமுக கூட்டத்தில் பேசிய அமைச்சர் காந்தி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஈகோக்களை தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் நகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மார்க்கெட் ரோடு, காமாட்சி அம்மன் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டிய அவர் அங்குள்ள தேநீர் கடை ஒன்றில் அமர்ந்து பொதுமக்களுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்து ஆதரவு திரட்டினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கருவலூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த பொழுது அங்குள்ள சாலையோர தேநீர் கடையில் அமர்ந்து தேநீர் அருந்தியவாறு மக்களுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். தன்னை பற்றி அவதூறாக ரீல்ஸ் வெளியிட்ட ஐஜேகே வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அமைச்சரும் குன்னம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான சிவசங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் திருமதி சரண்யா அன்பழகன் அவர்கள் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை சொல்லி ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார். பொதுமக்களை சந்திப்பதற்கு திராணியற்று இந்த ரீல்ஸ்கள் மூலமாக ஏதோ ஒரு திசையை திருப்பலாம் என்கின்ற நோக்கத்தோடு அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கிலும் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என சிவகங்கை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோழபுரம், அண்ணாநகர், பாரதி நகர், சலுகைபுரம், ஒக்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு விவசாயிகளுக்கு 1 ஹெக்டேருக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் என்றார்.
புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முத்துராஜா அலங்கரிக்கப்பட்ட குதிரையில் அமர்ந்தபடி வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மச்சுவாடி பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்ற முத்துராஜா வாக்கு சேகரித்தார். அப்பொழுது வாக்காளர்களை கவரும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட குதிரையில் அமர்ந்தபடி அவர் ஆதரவை திரட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் 100 வயது தம்பதியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சபாநாயகர் அப்பாவு கிராமமாக பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர் மத கலவரத்தை தூண்டுபவர்களை தடுத்து நிறுத்தி அமைதியான தமிழகத்தை உருவாக்க உதயசூரியனுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். முதல்வர் அவர்கள் மதசார்பற்ற ஒரு ஆட்சியை நடத்துகின்றார். இந்தியாவில் எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு ஒரு அமைதியான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. அது தொடர வேண்டும் என்றால் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி சின்னமான உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சுனில் ஆனந்த் மாரியம்மன் கோவிலில் மனமுருகி வழிபாடு நடத்திவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் எஸ்.பி. வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செக்கம்புதூர், பழனிசாமி காலனி, ஐயப்பநாடி வீதி ஆகிய பகுதிகளில் அவர் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செல்லும் இடமெல்லாம் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் லோகநாதனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டவர் கொரோனா காலத்தில் திமுக தான் மக்களை காப்பாற்றியதாகவும் கூறினார். இது ஒரு தேர்தலுக்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை நீ இல்லாமல் போயிருப்பாய், கொரோனாவில் இல்லாம போயிருப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமாக நீங்கள் இறங்கி விட்டீர்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தூக்கி எறியக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் வாக்கு சேகரிப்பின் போது விசைத்தறி இயக்கினார். திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர் விசைத்தறி கூடங்களுக்கு சென்று தொழிலாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார். காட்பாடி அருகே கரசமங்கலத்தில் கட்டப்பட்டுள்ள எம்ஜிஆர் ஆலயத்திற்கு சென்ற அமைச்சர் துரைமுருகன் மலர் தூவினார். எம்ஜிஆரின் பக்தரான முரளி என்பவர் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எம்ஜிஆருக்கு இந்த ஆலயத்தை அமைத்திருக்கக்கூடிய நிலையில் எம்ஜிஆரின் முழு உருவ வெண்கல சிலையை திமுக வேட்பாளரும் அமைச்சருமான துரைமுருகன் பார்வையிட்டார். குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஃபரிதா தேநீர் கடையில் தேநீர் தயாரித்து கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தரைக்காடு பகுதியில் வாக்கு சேகரித்தவர் சூடான தேர்தல் பரப்புரைக்கு நடுவே சூடாக தேநீர் தயாரித்தார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மேடவாக்கத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான தனசேகர் என்ற அவருடைய வேட்புமனு முறையாக பூர்த்தி செய்யப்படாததால் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான அவர் கையில் பெட்ரோல் கேனுடன் சோழிங்கநல்லூரில் உள்ள தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று தற்கொலைக்கு முயற்சி செய்தார். அவரை தடுத்த காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
விஜய் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில் அதிமுக பரப்புரையின் போது பூனை ஒன்று கவனமீர்த்தது. பாலக்கரை பகுதியில் அதிமுகவின் பரப்புரைக்கு வந்திருந்த பெண் ஒருவர் பூனையையும் உடன் எடுத்து வந்திருந்தார். அப்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கையில் இருந்த கட்சி பதாகையை கொண்டு பூனைக்கு காற்று வீசிவிட்டார். சோழிங்கநல்லூர் அதிமுக வேட்பாளர் KP கந்தனை ஆதரித்து வேங்கைவாசல் ஊராட்சியில் அதிமுக நிர்வாகியும் நடிகையுமான கௌதமி வாக்கு சேகரித்தார். பரப்புரை வாகனத்தில் சென்றும் நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக நடந்து சென்றும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட SDPI கட்சி மாநில தலைவர் பாட்டுப்பாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வண்டாம்பாளை, சொரக்குடி, மகிடஞ்சேரி, ஆனைக்குப்பம், ஆண்டிப்பந்தல், சிறிவாஞ்சியம், வாழ்க்கை உள்ளிட்ட பகுதிகளில் முபாரக் பரப்புரை செய்தார். அப்போது மணப்பாறை, மாடுகட்டி, மாயவரம், ஏறு ஊட்டி என்ற பாடலை பாடி விவசாயிகளை உற்சாகப்படுத்தி முபாரக் வாக்கு சேகரித்தார். மணப்பாறை, மாடு கட்டி, மாயவரம், ஏறு பூட்டி, வயக்காட்ட உழுது போடு சின்னக்கனே. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் சோதனை மேற்கொண்ட தேர்தல் பறக்கும் படையினர் முட்புதரில் கிடந்த பணத்தை ட்ரோன் உதவியுடன் கைப்பற்றினர். ட்ரோன் மூலமாக ஆய்வு மேற்கொண்ட போது முட்புதரில் 36,000 ரூபாய் ரொக்கம் கிடந்தது தெரியவந்து கைப்பற்றப்பட்டது. தொழிலதிபர் ஆனந்த் அம்பானியின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள கங்கா முதுகு தண்டுவட சிகிச்சை மறுவாழ்வு மையத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நற்பணிகளில் ஈடுபடும் ஆனந்த் அம்பானி இம்முறை இந்த சிகிச்சை மையத்தின் நவீன வசதிகளுக்காகவும் நோயாளிகளின் நலனுக்காகவும் நிதியுதவி வழங்கியுள்ளார். மருத்துவமனை நிர்வாகி மருத்துவர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் மற்றும் பாரா விளையாட்டு வீரர்கள் ஒன்றிணைந்து ஆனந்த் அம்பானிக்கு தங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்த 7 மான்கள் உயிருடன் மீட்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. கத்திரிப்பட்டி நாயம்பாடி கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் 8 மான்கள் தவறி விழுந்து உயிருக்கு போராடின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 7 மான்களை பாதுகாப்பாக மீட்டனர். உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட மற்றொரு ஆண் மான் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. மான்கள் தண்ணீர் தேடி வந்தபோது விவசாய கிணற்றில் விழுந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உதகை அருகே மஞ்சூர் கெத்தை சாலையில் ஒய்யாரமாக நடந்து வந்த கரடியால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதனை அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் தங்களுடைய செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளனர். ஆனால் சாலையோரம் உலா வரக்கூடிய வனவிலங்குகளை புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே புதுப்பட்டியில் துலுக்கு சூடாமணி அம்மன் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை உடை அணிந்து கையில் வேப்பிலையுடன் உருளை தண்டம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்ந்து 4 ரூபாய் 15 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் காரணமாக கோழிகள் முட்டையிடும் திறன் குறைந்துள்ளதாலும் பிற மண்டலங்களில் தேவை அதிகரித்துள்ளதாலும் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி சரிவு நீடிப்பதால் வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் உயரக்கூடும் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
திருப்பரங்குன்றம் மலை மற்றும் அங்குள்ள கோவில்கள் உள்ளிட்ட பகுதிகளை பாதுகாப்பது தொடர்பாக இந்திய தொல்லியல் துறை மே மாதம் முழுமையான ஆய்வு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சமூக ஆர்வலர் ரமேஷ் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன், ஸ்ரீமதி அமர்வு இந்த அளவீட்டு பணிகளுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஆணையிட்டது. ட்ரோன் மூலம் ஆய்வுப் பணிகளை முடித்து இது குறித்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள அம்புக்கோவிலில் வீரமாகாளியம்மன் கோவில் பங்குனி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க பால்குடம் மற்றும் பறவை காவடி எடுத்து வந்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். தேனி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்த்தது. தேனி, பெரியகுளம், போடிநாயக்குளர், கோடாங்கிப்பட்டி, வீரபாண்டி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. கோடை வெப்பத்தின் பிடியில் சிக்கித் தவித்த மக்கள் இதனால் சற்று நிம்மதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்பம் வாட்டி வந்த நிலையில் நேற்று காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் அருகே ஊவேரி சத்திரம் பகுதியில் மின்னல் தாக்கி +2 மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விஸ்வநாதன் என்றவர் +2 தேர்வு எழுதியிருக்கக்கூடிய நிலையில் விடுமுறை காரணமாக தன்னுடைய சொந்த நிலத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கியதில் விஸ்வநாதன் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். மின்னல் தாக்கி பள்ளி மாணவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக MGR இளைஞரணி துணை செயலாளர் AVM விநாயகமூர்த்தி உட்பட 4 பேரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கி அக்கட்சி தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிர் அணி தலைவர் முன்னாள் MLA அழகுவேல் பாபு, கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் பாபு, கள்ளக்குறிச்சி மாணவர் அணி இணைச் செயலாளர் AVM ரகு ஆகியோர் நீக்கப்பட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட முயன்றதாக 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். வழக்கமான ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் சந்தேகிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த 2 பெண்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது அகிலா, பசும்பொன் ஆகிய இருவரும் 1 லட்சம் மதிப்புள்ள 4 கிலோ கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பழைய கார் மற்றும் சரக்கு வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சிறுமுகை சாலையில் உள்ள தஸ்லின் மைதீன் பாஷா ஆகியோருக்கு சொந்தமான கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய காரில் தீ விபத்து ஏற்பட்டு மளமளவென பரவி கரும்புகை வெளியானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீவிர முயற்சிக்கு பின் தீயை அணைத்தனர். கொஞ்சம்